ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்ப்பவர் தான் சந்தோஷ். இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. இவரு பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாசான நல்ல சம்பளம், நல்ல சொகுசான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்துகிட்டு இருக்குது. இவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா எத்தனையோ முறை வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொன்னாலும் பெருசா அதை பத்தி கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா பெங்களூர்ல நல்ல கோர்ஸ் படிச்சு அங்கேயே பாத்தீங்கன்னா நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் இங்கே இருந்து என்ன பண்றது, ஊரை போய் சுத்தி பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு நம்ம சந்தோஷ் நினைக்கிறாங்க. உடனே அடுத்த பஸ்ஸை பிடிச்சு பாத்தீங்கன்னா ஊருக்கு போறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் பாக்குறாங்க, பேசுறாங்க, நண்பர்கள்ட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கும் போதுதான் அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது சித்தி என்ன பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம சந்தோஷ் கேக்குறாங்க. அப்பதான் சொல்றாங்க, எதுக்கும் நீ பக்கத்து ஊர் தானே, அங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்க, போன் நம்பர் வேணா இருக்கு, நீ வேணா பேச அப்படின்னு நம்ம சந்தோஷத்தை சொல்றாங்க. போன் பண்ணி பேசும்போது என்ன சித்தி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் நல்லா இருக்கண்டா, நீ எப்படி இருக்கிற, ஊருக்கு போயிட்டு வர்றது, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலாம் வா அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு வேலை கிடையாது, அவரும் பாத்தீங்கன்னா லாரிக்கு போயிட்டாரு, இப்போதைக்கு நான் தனியா தான் இருக்கிறேன், நீயும் வந்தனா பரவாயில்லை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம சித்தி சொல்றாங்க. சந்தோஷம் சரி, ரொம்ப சந்தோஷமான முறையில பாத்தீங்கன்னா அடுத்த பஸ்ஸை பிடிச்சு பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு பார்த்த சித்தி வீடு இது கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய மாடி வீடு கட்டியிருக்கிறாங்க. நல்ல வசதி வாய்ப்போட ரொம்ப சந்தோஷத்தோட தான் பார்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சித்தியோடைய முகத்தை பார்த்த உடனே நம்ம சந்தோஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நல்ல உடலமைப்போட முகப்பொழிவோட அவ்வளவு தூரம் பார்த்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால நம்ம சந்தோஷத்துக்கு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது சித்தி நான் குளிக்கணும், எங்க இருக்குது பாத் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சித்தி நம்ம சந்தோஷ் கைய பிடிச்சு அழைச்சுக்கிட்டு மாடி ரூமுக்கு போறாங்க. பாத்ரூம் உள்ளாரே விட்டுட்டு நீ குளிடா அப்படிங்கிறாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த டவல் எடுத்து கொடுங்க அப்படின்னு நம்ம சந்தோஷம் கேக்குறாங்க. சித்தியும் பார்த்தனா அந்த டவலை எடுத்து தராங்க. ரெண்டு பேருமே நட்பு ரீதியா நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கும் போதுதான் சித்தப்பாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்பதான் சித்தி சொல்றாங்க, உங்க சித்தப்பா லாரி அப்படின்ட்டு அங்கேயே பாத்தீங்கன்னா போயிடுறாரு, அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் கிடையாது. ஒருவேளை நீ மட்டும் கல்யாணம் பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன் மனைவி கூடவே நீ இரு, அப்படி இல்லை அப்படின்னா நீ எங்க போறியோ உன்னுடைய மனைவியையும் அழைச்சிட்டு போ, தனிமையில மட்டும் விட்டுடாத, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சித்தி அறிவுரை சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சந்தோஷுக்கு உண்மையிலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப வியப்பா இருக்குது. பரவாயில்லை, நம்ம சித்தி நம்ம கிட்ட இந்த அளவுக்கு நல்லா நெருங்கி பேசி பழகிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் ஒரு கட்டத்துல சித்தி கிட்டே சொல்றாங்க, ஒருவேளை எனக்கு மட்டும் கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அது உங்களை மாதிரி நல்ல அழகான அம்சமான நீட்டா சமைச்சு போடுற அந்த மாதிரி ஒரு பொண்ணா தான் எனக்கு அமையணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சித்தி அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்து சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா அடுத்தபடியா மதியான சாப்பாட்டுக்கு ரெண்டு பேரும் பார்த்தா சமைக்கிறாங்க. சித்தி சமையல் ஏற்பாடு பண்ணினாலும் நம்ம சந்தோஷ் பார்த்தனா சிக்கனை நீட்டா கட் பண்றது, அதுக்கப்புறம் கிரேவிக்கு ரெடி பண்றது அப்படின்ட்டு எல்லா வேலையும் சித்தி கூட இருந்தே பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால சித்தியும் பார்த்தனா சந்தோஷம் அடைகிறாங்க. கண்டிப்பா உன்னை திருமணம் பண்ணிக்க போற பொண்ணு உண்மையிலுமே ரொம்ப கொடுத்து வச்சவதான், நீ இந்த அளவுக்கு வேலை செய்யறிய அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. என்ன சித்தி பண்றது, ஒருவேளை அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்களே எனக்கு மனைவியா வரும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன குறைச்ச, உங்களுடைய அருமை தெரியாம தான் சித்தப்பா அங்கெங்கன்னு பார்த்தா வெளியூருக்கு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிரிச்ச மணிக்கா பாத்திரா சொல்றாங்க. சித்திக்கும் சரி இப்படி பேசுறது ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த பக்கம் நம்ம சந்தோஷுக்கும் நம்ம சித்திய அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சு போச்சு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருந்துட்டு போலாம் அப்படின்ட்டு தான் நம்ம சந்தோஷ் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கும் போதுதான் சித்தி பார்த்தனா இரவு நேரத்துல யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரோ வீட்டுக்குள்ளார வர மாதிரி பார்த்தனா ஒரு சிக்னல் தெரியுது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு இரவு முழுக்க எதுவும் கண்டுக்காம அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாளும் பாக்குறாங்க, இதே மாதிரி பார்த்தனா தெரிய வருது. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும் போதுதான் சித்தி வேற யாரு கூடயோ பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய வருது. உண்மையிலுமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்களா இல்ல வேற ஏதாவதா அப்படிங்கிற சந்தேகமும் பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷுக்கு வந்துகிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம சித்தி கிட்ட எப்படி கேட்கறது, ஒருவேளை சித்தப்பாவுக்கோ இல்ல நம்ம வீட்டு
ஆளுங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம சித்தி வந்து இப்போதான் கொஞ்சம் வசதி வாய்ப்பா வந்து நல்லபடியா இருக்கிறாங்க, நம்ம சொந்த பந்தத்திலே நல்லபடியா இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இதை நம்ம போய் பெருசுபடுத்தவா அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அடுத்த நாளும் இதே மாதிரி பார்த்தனா வந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி சித்தி கிட்ட நேருக்கு நேராவே கேட்கிறாங்க. அப்பதான் சித்தி சொல்றாங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம சந்தோஷ் வந்து குறுக்கு விசாரணை பண்ணி என்னதான் நடக்குது, அவங்க உங்களுக்கு உண்மையிலுமே தெரியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சித்தப்பாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நானே வந்து சித்தப்பாவுக்கு வந்து போன் போட்டு சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சித்தி சொல்றாங்க, அப்படி ஏது பண்ணிடாத, ரொம்ப பிரச்சனை மேல பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே அவரு என் மேல வந்து தப்பான எண்ணத்துல தப்பான வார்த்தைகளை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இதையெல்லாம் சொன்ன அப்படின்னா நான் என்ன பண்றது, வேற ஒண்ணும் கிடையாது. நாங்க சின்ன வயசுல இருந்தே நானும் அவரும் மனசார விரும்பணும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவரு வந்து மனைவி இல்லாம இருக்கிறாரு, இவ்வளவு நாளா வெளிநாட்டுல இருந்திருந்தாரு, இப்பதான் வந்திருக்காரு, அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு பயந்து போய் சொல்றாங்க. அப்பதான் வந்து நம்ம சந்தோஷம் சொல்றான், இதுக்கப்புறமா இந்த மாதிரி வேலை வச்சுக்க வேணாம், உங்களுக்காகத்தான் சித்தப்பா வந்து வெளியூருக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாள் மட்டும்தான் அவர் இங்க இருக்க போறாரு, மத்தபடி பார்த்தனா ஊருக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தனா சொல்றாங்க. அந்த சித்தி கூட பேசின அவரும் பார்த்தீங்கன்னா 2 நாள்ல வெளியூருக்கு வந்து போயிட்டாங்க. அப்ப நம்ம சித்தியும் சொல்றாங்க, நீ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த எங்க வீட்டுக்காரரையோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிற சொந்த பந்தங்கிட்டயோ யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அப்படி சொல்லிட்ட அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடும் அப்படின்ட்டு கெஞ்சி பேசுறாங்க. அப்பதான் நம்ம சந்தோஷம் சொல்றான், பரவாயில்லை, என்னால பல பேர் வாழ்ந்ததா தான் இருக்கணுமே தவிர்த்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் கெட்டதா இருக்க கூடாது, இதுக்கப்புறமா எந்த ஒரு தப்பான பழக்க வழக்கத்தையும் வச்சுக்காதீங்க, உங்களைய நம்பி உங்க 2 பசங்க வந்து கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க, முதல்ல அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கணவரும் பார்த்தனா அள்ளு பகலும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒருவேளை அவரு வேணும் அப்படின்னா நீங்க தான் அவருக்கு ஊருக்கு வர வச்சு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சிரிச்சமெனிக்கா சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சந்தோஷ் அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயம், நான் ஊருக்கு வந்திருக்கேன் சித்தப்பா, நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சித்தப்பாவுக்கு போன் பண்றாங்க. அதுக்கப்புறமா சித்தப்பாவும் சரி வீட்டுக்கு வராங்க. அப்பதான் சித்தப்பா சித்தி 2 பேத்தையும் வச்சுக்கிட்டு சித்தப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, உங்ககிட்ட ஏகப்பட்ட வசதி வாய்ப்பு இருக்குது, எந்த ஒரு குறையும் கிடையாது, இதுக்கப்புறமா வேலைன்னு ஏன் பார்த்தனா இருக்கிறீங்க, ஏன்னா சித்தியும் பார்த்தனா தனிமையில இருந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அதனால எப்படியாவது வந்து பார்த்தனா உங்க லாரிக்கு வேலை ஒரு நல்ல டிரைவரா போட்டு நீங்க சித்தியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சுத்தி வளைச்சு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் நம்ம சித்திக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாவே பார்த்தனா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா எதையும் காட்டிக்கல. அதுக்கப்புறமா நம்ம சந்தோஷ் அந்த இடத்தை விட்டுட்டு பழைய மாதிரியே பெங்களூருக்கு பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு மாசம் ஆனா வருமானம் பார்த்தனா சம்பாதிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலுமே நம்ம சந்தோஷ் வந்ததுக்கு அப்புறமா சித்தியும் சரி இந்த பக்கம் சித்தப்பாவும் சரி பொதுவான ஒரு டிரைவரை பார்த்தனா லாரிக்கு போட்டுட்டு நம்ம சித்தி கூட பாத்தீங்கன்னா 2 பேருமே நல்லா ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க.